guys, welcome to Shruto's Kitchen Dubai. Shruto's Kitchen Dubaiல சிங்கப்பூர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த வெக்கேஷனுக்கு சிங்கப்பூர் அண்ட் மலேசியா போயிட்டு வந்தோம். ரொம்பவே ஹாப்பியா எங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்க மலேசியாவுக்கு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா டீடைல்ஸையுமே டீடைல்டா ஷேர் பண்ணியிருக்கேன். Without any more delay, let's go to the video. லாஸ்ட் வீடியோல கென்டிங் ஹைலாண்ட்ஸ்ல சூப்பரா சுத்தி பார்த்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல அட்வென்ச்சர் லேண்ட்குள்ள ஸ்ருத்திகா எப்படி சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாண்டா அப்படின்றத பார்க்கலாம். அட்வென்ச்சர் லேண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு ஜூஸுக்கான வெண்டிங் மிஷின் இருந்துச்சு. இதுல நம்ம $2 இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 500 ml கப்ல நமக்கு ஆரஞ்சு ஜூஸ் சூப்பரா ரெடி ஆகி கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் நாங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம் எப்படி டேஸ்ட் இருக்கு அப்படின்னு. நோ ஆடர் சுகரு, அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் நமக்கு புழிஞ்சு தருது. ரொம்ப நல்லா டேஸ்டா இருந்துச்சு. டேஸ்ட் பிடிச்சிருந்ததுனால அடுத்ததும் திருப்பி இன்னும் $2 ஆட் பண்ணி நாங்கள் நெக்ஸ்ட் ஜூஸும் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ரொம்ப சூப்பராக ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. 4 ஆரஞ்சஸை அப்படியே கட் பண்ணி ஜூஸை நமக்கு ஃபில்டர் பண்ணி தருது. ரொம்ப சூப்பராக இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ருத்திகாக்கு இந்த ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா விரும்பி குடிச்சா. சூப்பரா ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆயிட்டு அப்படியே நாங்க அட்வென்ச்சர் லேண்டுக்குள்ள போனோம். உள்ள என்ட்ரன்ஸ் கிட்டேயே இந்த எலஃபண்ட் நல்லா இருந்துச்சு. அதுக்கிட்டையும் நாங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். உள்ள போய் நம்ம விளையாடுறதுக்கு காம்போ ஆஃபர்ஸ் நிறைய 1 டே அட்ராக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. உள்ள கிட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா காம்போ பேக்கும் இருந்துச்சு. அதுல நாங்க 30 ரிங்கட்ஸுக்கு 5 கேம்ஸ் விளையாடலாம். நமக்கு 15 காயின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. காயின் கோல்டு காயின் மாதிரி இருந்துச்சு. காயின்ஸ் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம கேம் விளையாண்டுக்கலாம். இங்கே இருக்கிற பிளே ஸ்டேஷன் ஏரியால நிறைய பெரிய பசங்க விளையாடுற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த டாய் ட்ரெயின்ல தான் ஸ்ருத்திகா டிராவல் பண்ணி சூப்பரா போனா. இந்த ட்ரெயின் அப்படியே அட்வென்ச்சர் லேண்டு ஃபுல்லா சுத்தி காமிக்கும். ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி போனா. சுத்தி நிறைய அவுட்லெட்ஸ், நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஃபார்முலா கேம் அப்படின்னு தனியாவே ஒரு ஸ்டோர் மாதிரி இருந்துச்சு. உள்ள போனோம் அப்படின்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நம்ம வேணும் அப்படின்னா அந்த கேமை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாவே அட்வென்ச்சர் லேண்டு தான். உள்ள ஒவ்வொன்றும் சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கிட்ஸ் எல்லாருமே நல்லா விளையாடுறதுக்கு சூப்பரான பெஸ்ட் பிளேஸ். இந்த ட்ரெயின் ரைடு ஒரு 2 டைம்ஸ் ஃபுல்லா சுத்தி வந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படியே அதோட ஸ்டேஷன்ல இறக்கி விட்டாங்க. அங்க ஒரு பஸ் பார்த்துட்டா. ஸோ பஸ் மேல ஏறணும்னு ஒரே அழுக. ஸோ அது டபுள் டக்கர் பஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. மேலே ஏறி உட்காந்துட்டு சூப்பரா விளையாண்டா. பஸ் ரைடு முடிச்சுட்டு வந்தோன்னா அலிகேட்டர் ரைடு. இதை நடுவில் ப்ரெஸ் பண்ணோன்னா அலிகேட்டர் இந்த மாதிரி மூவ் ஆகும். இதுலேயும் நம்ம இஷ்டத்துக்கு டைரக்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த அட்வென்ச்சர் லேண்டுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி வரலாம். இது கரெக்டாக 10 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அலிகேட்டரே ஸ்டாப் ஆயிடுது. இது முடிச்ச உடனே பைக் பார்த்துட்டா. ஸோ பைக் ரைடு போனா. பைக் அவளுக்கு ஓட்டவே தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அளவு நல்லா பேலன்ஸ் பண்ணி ஓட்டுனா. பைக் ரைடுக்கும் 10 மினிட்ஸ் தான் டைமு. 10 மினிட்ஸ்ல சூப்பரா ஓட்டிட்டா.
இந்த மாதிரி குட்டி குட்டி ரைட்ஸ் நிறைய இருந்துச்சு. ஸ்ருதிகா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாண்டா. ஒவ்வொரு ரைடையுமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு அரௌண்ட் 6 o'clock தான் இதை விட்டு வெளியே வந்தா. நெக்ஸ்ட் ஒரு டாய் ரைட்ல தான் போனா. இந்த டாய் ரைட் வந்து ஆட்டோமேட்டிக். ஜஸ்ட் நம்ம ஹேண்டில் டேர்ன் பண்ணாலே போதும், அதுவே மூவ் ஆகி போகுது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுவும் நம்ம அந்த அட்வென்ச்சர் லேண்டுக்குள்ளே வந்து டிராவல் பண்ணி ஃபுல்லா எல்லா ஏரியாஸுமே போய் சுத்திட்டு வரலாம். அட்வென்ச்சர் லேண்ட்ல கிட்ஸ் விளையாடுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. கண்டிப்பா கிட்ஸ் வந்தாங்க அப்படின்னா நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 பிளேசஸ் மட்டும் நாங்க போகல மலேசியால, அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நீங்க போனீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. கோலாலம்பூர்ல இருந்து சுமார் 200 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கிறது தான் கேம்ப்ரான் ஹைலாண்ட்ஸ். இது சுமார் 6000 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கிற மலைப்பகுதி. இங்க கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருக்கும், வியூ நல்லா இருக்கும். தேயிலை தோட்டங்கள், டீ எஸ்டேட்லாம் இங்க ரொம்ப ஃபேமஸ். நெக்ஸ்ட் மலாக்கா. மலாக்கா வந்து மலேசியாலே மிக பழமையான பகுதி. மலாக்கா கோலாலம்பூர்ல இருந்து 150 கிலோமீட்டர்ல இருக்கு. மலாக்கா பினாங் மற்றும் லங்காவிக்கு அப்படியே ஆப்போசிட்ல அமைஞ்சிருக்கு. நீங்க கோலாலம்பூர்ல இருந்து பினாங் போயிட்டீங்கன்னா திரும்பி பினாங்ல இருந்து கோலாலம்பூர் வந்துட்டு தான் நீங்க மலாக்கா போக முடியும். நிறைய வரலாற்று நிறைந்த பகுதி தான் மலாக்கா. மலாக்கா போர்ச்சுகீஸ், டச், பிரிட்டிஷ், ஜாப்பனீஸ் இந்த மாதிரி பல்வேறு நாட்டினர்கள் ஆதிக்கம் செஞ்ச பகுதி. இங்க நிறைய ஃபோர்ட், அதாவது கோட்டைகள், சர்ச், பேலஸ், மியூசியம், பல்வேறு ஆர்கிடெக்சர்ல கட்டப்பட்ட கட்டடங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மலேசியாவை நீங்க ஃபுல்லா சுத்தி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா 8 டேஸ்ல இருந்து 10 டேஸ் வரைக்கும் தேவைப்படும். இந்தியால இருந்து நீங்க மலேசியா போறீங்க அப்படின்னா மெயினா ஒரு 6 பிளேசஸ் வந்து பார்க்கலாம். கோலாலம்பூர், பட்டு கேவ்ஸ், கென்டிங் ஹைலாண்ட், புத்ரஜயா, பினாங், லங்காவி. இந்த 6 பிளேசஸ பார்க்கிறதுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 4ல இருந்து 5 டேஸஸ் தேவைப்படும். உங்களுக்கு டைம் கம்மியா இருக்கு அப்படின்னா மெயினா 4 பிளேசஸ் பாருங்க. அப்போ மலேசியாவே ஓவரால் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். கோலாலம்பூர், பட்டு கேவ்ஸ், கென்டிங் ஹைலாண்ட், புத்ரஜயா. இந்த 4 பிளேசஸ்மே கோலாலம்பூர்ல இருந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இல்ல அப்படின்னா ஒரு half an hour டிராவல் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஈஸியா டைம் சேவ் பண்ணி ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த 4 பிளேசஸையும் ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு 3 டேஸ் இருந்தாலே போதும், சூப்பரா சுத்தி பார்த்துடலாம். இந்த 4 பிளேசஸும் நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது ஜூ நெஹரா. இது மலேசியால இருக்கு. மலேசியாலே ரொம்ப ஃபேமஸான ஜூ. ஃபாரின்ல ஒரு ஜூ பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஜூ பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க இங்க வந்து மலேசியால இருக்கிற ஜூ நெஹராவை கன்சிடர் பண்ணலாம். இந்த ஜூ கோலாலம்பூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. கோலாலம்பூர் சிட்டிக்குள்ளேயே ஒரு மெயினா 15 பிளேசஸ் பார்க்கலாம். அது எல்லாத்தையுமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் கோலாலம்பூர் சிட்டி டூர் அப்படின்ற வீடியோக்குள்ள. அந்த வீடியோட லிங்கை மேல இருக்கிற ஐகார்ட்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மலேசியாவை நாங்க இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி சுத்தி பார்த்தோம். ஏர்லி மார்னிங் 4 o'clock எங்களுக்கு ஃப்ளைட் இருந்துச்சு. நாங்கள் நைட்டே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் துபாய்க்கு வர்றதுக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. அதனால மலேசியாலேருந்து இந்தியா போயிட்டு இந்தியாவில் கொஞ்சம் எங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் என்னோட அத்தை வீட்டில். அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே நாங்கள் நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு துபாய்க்கு ரீச் ஆக போகிறோம். துபாய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சடன் பிளான் இருந்துச்சு. அது என்ன அப்படின்றத அப்கமிங் வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்ருதோஸ் கிச்சன் துபாய். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ், இஷ் யூ ஆல்.